எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. இபியில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சில பேர் வந்து இபி பில்லில் கரெக்டாக தான் ரீடிங் எடுக்கிறாங்க, கரெக்டாக தான் பில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இவ்வளோ பில் வருது, இவ்வளோ வருது, நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கடை பூட்டி வச்சுருந்த கடைக்கு இவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேச்சுலர்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா வாடகையே 12,000, 20,000 ரூபாய்க்கு வந்து இபி பில் வந்திருக்குன்னு சொல்லி போடுறாங்க. என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யோ பிரபு, ஒரு விஷயம் தெரியுமாயா? ஜீப்பால போய் நம்ம ரூம் கரண்ட் பில் எவ்வளோன்னு பாரியா? பாருங்கடா முதல்ல. அது எப்படியா வாயால சொல்லுவேன்? காட்டியாத என்னடா 20,900 ரூபாயா? ஏய் லூக்கி இங்க போறா. ஏய் செத்த பணமே பாத்துக்கறாங்க சொல்லுங்க. ஐயோ ஐயோ இங்க பாரு. உங்க ரூம் கரண்ட் பில்ல பாருங்க வந்து 20,000. நீங்க 5 பேர் இருக்க ரூமுக்கு இவ்வளவு வாடகை கூட வரலையே இருக்கீ. கண்ண முடிச்சேங்க. வாடகை வெறும் 12,000 தான் கொடுத்துட்டு கரண்ட் பில் 20,000 தான் என்னத்த போறது நம்ம எங்க உட்கார்ந்துட்டோம். அண்ணா ஓட்டு போட கிளம்பியாச்சா? சரி, அங்க அழுத்துற பட்டாய் இங்க விசேஷத்தை கேட்கணும். அங்க இருக்கிற பட்டனுக்கு இங்க வந்து விசேஷத்தை காது கிழியும். A few moments later. என்ன ஷாக்கிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஷாக்கிங்கா? கரண்ட் பில்லுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. கரண்ட் பில்லு 16,000 வந்திருக்கு. அதாவது நீங்க ஓட்டுநரை வச்சு தான் வரும் அப்படின்னா நான் 2 மாசமா கடையே சரியா திறக்கல. என்னன்னா ஸ்டால் நான் போறதுனால இங்க கடையே ஓப்பனே இல்ல. எப்படி பேயா வந்து உடைச்சு 16,000க்கு எப்பவுமே ரெகுலரா நான் ஏசி இருக்குது, இந்த லைட்ல இருக்கு 6,000 ரூபாய், ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 6,000 ரூபாய் 6,500 வரும். இப்ப 6,000 ரூபாய் தாண்டி 16,000 ரூபாய் எங்க இருக்கு? நான் அது கடை வந்து ரன்னிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே நான் அடிச்சுட்டு ஸ்டாலா போய் அப்படிதான் இருக்கு. அப்படி வந்தா ஈவினிங் வருவேன், எல்லாத்தையும் எடுத்து 2-3 ஆர்டர் இருந்தா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணி அவ்வளவுதான். 16,000 ரூபாய் வந்து எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பார்த்தா இன்ஸ்டால எல்லாருக்குமே 2,000 ரூபாய் வரவங்களுக்கு 8,000 ரூபாய் வந்திருக்கு, 8,000 ரூபாய் வந்தவங்களுக்கு 18,000 வந்திருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? ஒண்ணுமே சொல்ல முடியல. வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி அங்கேயும் 6,000 ரூபாய் 6,500 ரூபாய் 18,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டாங்க நல்ல கோடீஸ்வரங்க பணம் கொட்டுது அப்படின்ட்டு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது வந்து இந்த கரண்ட் பில்லே கிட்டத்தட்ட இந்த கடை வீடு இதுக்கு 50,000 ஆயிடுச்சுன்னா அப்ப பொருளாதார ரீதியா வந்துட்டு நம்ம அன்றாட தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? சரி, எனக்கு மட்டும் தான் கரண்ட் பில் அப்படி இருந்திருக்கா இல்ல எல்லா பேருக்குமே இது ஏன்? அது எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்ல. நான் எதுவும் பண்ணல, இந்த லைட் கூட ஃபுல்லா போட்டு ஓட்டல, அந்த ஓட்டம் ஓடுறான். கரண்ட் பில் கூட எவ்வளவு எனக்கு என்ன ஒண்ணு சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. 18,000 அங்க 16,000 அப்படி தலைவலிக்கு இருக்குன்னு சுத்தாம பைத்தியம் விடாம என்ன செய்ய சொல்லு. நான் வருதுங்க இந்த ஆர்டர் பண்ணுவேன் எவ்வளவுதான். இனி நாளைக்கு கடையில 16,000 நம்ம எங்க போறது? ஒரு நாளைக்கு அன்னைக்கு நம்ம சம்பாதிச்சா இவ்வளவு நம்ம நிக்க அதுக்கான தேவைகள் நம்ம வாங்குறது எவ்வளவு வேலைகள் இருக்கு. சரி, கரண்ட் பில் வந்து நம்ம என்ன பண்றது? அப்ப நடுத்தர மக்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஓகே, பொருளாதார ரீதியா எல்லாமே அதிகமாச்சு, எல்லாமே நடுத்தர மக்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவன் கீழ எல்லாமே லிஸ்டா. எனக்கு என்ன சொல்றது தெரியல गाइस. உங்களுக்கு இந்த மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களா? நான் புலம்பி எனக்கு அப்படியே பிடிக்குது. ஓகே,